ஹாய் டைகர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, மூவி எக்ஸ்பிரஷன் வீடியோ தான். இந்த மூவி பேரு த ஃபாரஸ்ட். இந்த மூவியை தான் நம்ம பார்க்க போறோம். இது எந்த மாதிரி மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமெரிக்கன் ஃபேமிலி அட்வென்ச்சர் ட்ரிப் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்கன் ஃபாரஸ்ட்டுக்கு போறாங்க. அங்க என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க டைகர் மேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டைகர் மேன் யூடியூப் சேனல். ஓகே டைகர்ஸ், இப்போ நம்ம கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களை நான் கேரக்டர்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். மொத்தம் இதில் 5 பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. நம்ம ஜாக், அப்புறம் நம்ம ஜாக்கோட ஃபேமிலி. நம்ம ஜாக்கோட ஃபேமிலி யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாக்கோட ஒய்ஃப், அவங்க 2 பசங்க. நம்ம ஜாக்குக்கும் லீனாக்கும் பிறந்த பையன் தான் வந்து மார்க்கு. நம்ம நான்சிக்கு வந்து ஜாக் என்ன வருவார்னா ஸ்டெப் ஃபாதர், அதாவது அவங்க வந்து லீனாவோட பொண்ணு. இப்போ அந்த 5வது ஆள் யாருன்னா நம்ம நான்சி இருக்காங்களே, அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட். ஸோ இவங்க 5 பேர் தான் இப்போ இந்த ஆப்பிரிக்கன் ட்ரிப்புக்கு போகிறாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். கதை ஸ்டார்டிங்கில் ஒரு ஃப்ளைட்டை காட்டுறாங்க. அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே தான் நம்ம ஜாக்கோட ஃபேமிலியும் ட்ராவல் பண்ணுறாங்க. எல்லாருமே ஜாலியாக ஃபன்னாக பேசிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தர் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக சொல்கிறாங்க. இது நம்ம ஜாக் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து வேற எங்கன்னா போயிருக்கலாம், கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி போயிருக்கலாம், இந்த ஃபாரஸ்ட்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி புலம்பிட்டே வராரு. இதுக்கு நம்ம ஜாக்கோட ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் நம்ம ஆல்ரெடி போனோம், பட் இருந்தாலும் அது நல்லா இல்லை, இது கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசி ஜாலியாக வராங்க. இப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆப்பிரிக்காவும் வந்துடுது. வந்த உடனே அங்கே ஒரு செக்கிங் ரூம் இருக்குது. அதாவது அந்த வீசாலாம் செக் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு செக்கிங் ரூம் இருக்குது. அங்கே போயிட்டு நம்ம ஜாக்கோட ஃபேமிலியும் போகிறாங்க. செக்கிங் ப்ராசஸும் நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் போது நல்லபடியாக செக்கிங் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே ஜாக்கோட ஃபேமிலியும் வெளில கிளம்பி போகிறாங்க. கரெக்டாக அந்த டைம் பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா தடுத்து நிப்பாட்டுறாரு. இல்லை வெயிட் பண்ணுங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நிப்பாட்டுறாரு. ஜாக்கோட ஃபேமிலிக்கு ஒன்றுமே புரியல. எதுக்கு இவர் நம்மளை தடுத்து நிப்பாட்டுறாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு ஜீப் ஒன்று வருது. அதுல இருந்து ஒரு 3 போலீஸ் ஆஃபீஸர், 2 ஆர்மி ஆஃபீஸர் இறங்குறாங்க. அது மட்டும் இல்லை, கூட ஒரு 4-5 குற்றவாளியும் இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஜாக்கோட பையன் மார்க் கேட்பான், யார் இவங்கலாம் தீவிரவாதிகளா அப்படின்ற மாதிரி கேட்பான். இது நம்ம ஜாக் என்ன சொல்லுவார்னா, தீவிரவாதிகளா அப்படிலாம் ஒன்றும் இருக்காது, இவங்க யாருன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. திடீர்னு பார்த்தா பின்னாடி இருந்து ஒரு குரல் வரும். என்னடா பின்னாடி இருந்து குரல் வருது அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்க 2 ஸ்ட்ரேஞ்சர்ஸ் உட்காந்துட்டு இருப்பாங்க. அதுல ஒருத்தர் தான் பதில் சொல்லுவார். என்ன அப்படின்னா, இவங்கலாம் வந்து ஆப்பிரிக்கன் ஆர்மி போலீஸ், அப்புறம் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த குற்றவாளிகளாம் வந்து ஹண்டர்ஸ், அதாவது இந்த மிருகத்தெல்லாம் வேட்டையாடுறாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க ஹண்டர்ஸ். அவங்களெல்லாம் பிடிச்சிட்டு போறாங்க. பொதுவா பார்த்த உடனே சுற்றுவாங்க, ஆனா இப்ப ஏன் பிடிச்சிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த ஸ்ட்ரேஞ்சர் நம்ம ஜாக்கை பார்த்துட்டு, என்ன நீங்களா அமெரிக்கன்ஸ் மாதிரி இருக்கீங்க, இங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்கறாரு. இதுக்கு நம்ம ஜாக் என்ன சொல்றாரு, இல்ல எல்லாருக்குமே லீவு, அதனால ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் மாதிரி வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. இதுக்கு நம்ம ஜாக் வந்து திருப்பி அவரை கேள்வி கேட்கறாரு. நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. அதுக்கு அவர் வந்து, இல்ல நான் வந்து இங்க ஒரு சின்ன சின்ன பிசினஸ் எல்லாம் பண்றேன், நான் ஆப்பிரிக்கன் கிடையாது, பட் சும்மா இங்க வந்துட்டு போவோம் அடிக்கடி அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. இப்படி இவங்க 2 பேர் நடுவில் பேசிட்டு இருக்கும்போது அந்த ஆஃபீஸர் சொன்னல, அவர் என்ன பண்ணாரு, ஓகே இப்போ நீங்க போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நம்ம ஜாக்கும் சரி வாங்க நம்ம கிளம்பலாம், நமக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கிளம்பி போறாரு. அங்க ஜாக் வந்து ஒரு கார் ஒன்று புக் பண்ணி வச்சிருக்காரு. அதுல தான் நம்ம ஜாக்கோட ஃபேமிலி ஏறி ஹோட்டல் ரூம் நோக்கி போறாங்க. இப்போ போற வழியில பாத்தீங்கன்னா இந்த ஜீப்ரா, அப்புறம் அந்த பிளேஸ் எல்லாம் அவங்க என்ஜாய் பண்றாங்க. இந்த ஆப்பிரிக்கன் ஃபாரஸ்ட் உங்களுக்கு தெரியும்ல, ரொம்ப உச்சி வெயில் அடிக்கும், எங்கன்னா ஒரு 2-3 மரம் தான் இருக்கும், இதே மாதிரி தான் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் அவங்க வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே ஆச்சரியமா பார்த்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்படியே போயிட்டு ஹோட்டல் ரூமுக்கும் வந்துட்டாங்க. வந்த உடனே அவங்களுக்கு ஒரு கிராண்ட் வெல்கம் பண்றாங்க எல்லாருமே. வாங்க, பொதுவாக நம்ம ஹோட்டல் ரூம் போன உடனே அந்த வெல்கம்லாம் பண்ணுவாங்கல்ல, ஸோ அதே மாதிரி வெல்கம்லாம் பண்றாங்க. இப்போ அந்த வெல்கம்லாம் முடிச்ச உடனே ஆளுக்கு அவங்க ரூம்ல போய் ஸ்டே ஆயிடுறாங்க. அப்படியே காட்டுறாங்க. பாத்தீங்கன்னா அந்த காட்டுக்கு நடுவுல தான் அந்த ஹோட்டலே இருக்கு, அவங்க தங்குற ரூமே. இப்போ நைட் டைம் ஆகுது, கேம்ப் ஃபயர் போட்டு எல்லாமே பாட்டுலாம் போட்டு என்ஜாய் பண்றாங்க. நம்ம ஜாக்கோட ஃபேமிலி மட்டும் இல்லை, அங்கே நிறைய டூரிஸ்ட் ஃபேமிலிலாம் வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 கழுத புலி அந்த இடத்துக்கு வந்துடும். அதாவது உள்ள வராது, அந்த காட்டுக்கிட்ட இருக்கும், அந்த சவுண்டு கேட்கும், அது அங்கே இருக்குது தெரியும். ஸோ இதை பார்த்தோன்னே எல்லாருமே செம்ம ஷாக் ஆயிடுவாங்க. என்னடா கழுத புலியான்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் ஷாக் ஆவாங்க, ஒரு சில பேர் அப்படி எக்ஸைட்மெண்ட் ஆயிடுவாங்க. அங்கே பாரு கழுத புலி அப்படின்ற மாதிரி ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிடுவாங்க. சில பேர் ஃபோட்டோஸ் எடுப்பாங்க, சில பேர் வந்து வாவ் ஒய் அப்படின்னு சில பேர் வந்து பயப்படுவாங்க. இப்போ உடனே ஹோட்டல் ஸ்டாஃப்லாம் வந்துடுவாங்க. வந்த உடனே பயப்படாதீங்க, அந்த சத்தத்தினால வந்திருக்கும், மற்றபடி ஒன்றும் இல்லை, அது உங்களை ஒன்றும் பண்ணாது, அதுவே போயிடும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே எல்லாருமே காம் ஆயிடுறாங்க. சரி ஓகே, எல்லாருமே பார்ட்டிலாம் என்ஜாய் பண்ணிட்டு எல்லாருமே அவங்க ரூமுக்கு போய் தூங்க போயிடுறாங்க. இப்போ அப்படியே காலையில ஆகுது. நம்ம ஜாக்கோட ஃபேமிலியும் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ உட்காந்து அப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஜாக் என்ன சொல்றாரு, இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சஃபாரி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த சஃபாரினா நம்மளே பார்த்துருப்போம்ல, இந்த ஒரு வண்டியில எல்லாருமே போயிட்டு இந்த அனிமல்ஸ் எல்லாம் சுத்தி காட்டுவாங்கல்ல, அதுதான் இந்த சஃபாரி, இந்த வைல்டு சஃபாரி அப்படின்ற மாதிரி ஒருத்தர் ஓட்டிட்டு போவாரு. நம்ம இப்போ ஃபேமிலியோட போறோம்னா நம்ம 4-5 பேர்லாம் உட்காந்து அந்த ஜாலியா போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி சஃபாரி போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மிருகங்க பேரை சொல்றாங்க. இது மாதிரி நம்ம வந்து சிங்கத்தை பார்க்கலாம், யானையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்றாங்க.
இப்போ நம்ம ஜாக்கோட ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, என்ன ஆனாலும் சரி காண்டாமிருகம் பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஜாக்கும் நான் அதெல்லாம் இடம்லாம் பார்த்துட்டு நிச்சயமா உனக்கு நான் காண்டாமிருகத்தை காட்டுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜாக்கும் சொல்லிடுவாரு. ஸோ இப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சு கிளம்பி போவாங்க. அதாவது அந்த அந்த ஹோட்டல் இருக்குல்ல, அந்த ஹோட்டலே அரேஞ்ச் பண்ணும் சஃபாரி, அந்த பேக்கேஜ் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ ஏற போவாங்க. கரெக்டா ஏற போற நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாஃப் ஒருத்தர் வருவாரு. இன்னைக்கு எல்லாரும் உங்களுக்கு என்ன பிளான், எங்க போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாரு. நம்ம ஜாக்கோட ஃபேமிலி வந்து சஃபாரி அப்படின்னு கத்தி சிரிச்சு சந்தோஷமா சொல்லுவாங்க. ஆனா இவர் பாத்தீங்கன்னா அப்படியே சைலண்டா ரொம்ப அப்படியே இவங்களே பார்த்துட்டு இருப்பாரு. பார்த்துட்டு ஜாக்கை மட்டும் தனியா கூப்பிட்டு பேசுவாரு. இது மாதிரி நீங்க சஃபாரி வந்து கேன்சல் பண்ணிட்டீங்க, வேணான்னு சொல்லிட்டீங்க, அதனால உங்களுக்கு வந்து சஃபாரி கிடையாது அப்படின்ற மாதிரி ஜாக் சொல்லிடுவாரு. ஜாக் என்ன சொல்லுவோம், எனக்கு தெரியும், இப்போ என்னால புக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோடனே இப்போ நினைச்ச கூட நீங்க புக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஸ்டாஃப் சொல்லுவாரு. ஜாக்கும் சரி ஓகே இப்போ நான் புக் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜாக்கும் சொல்லிடுவாரு. இப்போ ஜாக்கோட ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. என்ன போய் பேசிட்டு இருக்காரு குசு குசுன்னு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஜாக் அவர்கிட்ட பேசி முடிச்ச வந்த உடனே இப்போ அவங்க ஃபேமிலி கிட்ட போய் சொல்லுவாரு, இது மாதிரி நம்ம எல்லாம் சஃபாரி போறோம், ஆனா தனியா போறோம் அப்படின்னு சொல்லுவாரு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ஏன் அப்படின்னா சஃபாரி வந்து எப்படின்னா அந்த ஹோட்டலே அரேஞ்ச் பண்ணோம், அதுக்கு தேவையான அந்த டிரைவர் இருப்பாரு, அவர் தான் கூட்டு போவாரு, அவருக்கு அந்த இடம் தெரியும், ஸோ எங்க போகணும், எங்க இந்த மிருகம் இருக்கும், எங்க இந்த மிருகம்லாம் இருக்காது அப்படின்னு அவருக்கு எல்லாமே A to Z தெரியும். பட் இப்போ ஜாக் போறாருன்னா அவருக்கு ஐடியாவே இருக்காது, எங்க போறோம் என்ன வரோம் எதுவுமே தெரியாது. ஸோ அதனால வந்து ஜாக் சொன்ன உடனே வந்து அவங்க எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. இல்ல அவங்க கூட போறது வந்து இப்போ கும்பலா போவோம் அது சேஃப், பட் தனியா போறது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அது அன்சேஃப் தான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஜாக்கோட ஒய்ஃப், மார்க், ஜஸ்டின், அப்புறம் நான்சி எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஜாக் என்ன சொன்னோம், இல்ல தனியா போனா இன்னும் அட்வென்ச்சரா இருக்கும், இன்னும் பயங்கரமா இருக்கும், த்ரில்லிங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்லி அவங்கள கூட்டு போயிடுவாங்க. இப்போ எல்லாருமே கிளம்பி ஃபாரஸ்ட் நோக்கி போய்கிட்டு இருப்பாங்க. போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் கேட் ஒன்று இருக்கும், அதாவது டோல் மாதிரி, அதுல தான் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போகணும். அந்த சைடு கரெக்டா போய் நிப்பாட்டுறாங்க. இவங்க வந்து உள்ள போறாங்க. அந்த சைடு வெளியில வரும்ல, அந்த சைடு பாத்தீங்கன்னா உள்ள இருந்து, அதாவது காட்டுக்குள்ள இருந்து வருது அந்த வண்டி ஒரு கார் ஒன்று வருது. அதை பார்த்த உடனே அங்க இருக்க ஆர்மி மிலிட்டரி எல்லாருமே டக்கு டக்குன்னு போயிட்டு சுத்தி இருக்காங்க. ஒரு 2 மிலிட்டரி ஆஃபீஸர், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அந்த மாதிரி சுத்தி இருக்காங்க. இதே நம்ம ஜாக்கோட ஃபேமிலி எல்லாருமே அங்க பரபரப்பாயிடுறாங்க. எல்லாருமே அவங்க அந்த காரையே பாக்குறாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா போலீஸ் அவங்களை வந்து பிடிச்சிடுறாங்க. இந்த ஆர்மி ஆஃபீஸர் இவங்க எல்லாருமே வந்து அவங்களை பிடிச்சி அவங்க கையெல்லாம் வந்து பின்னாடி கட்டி வச்சு, கையெல்லாம் பின்னாடி கட்டுங்க, கையெல்லாம் தூக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கன்னெல்லாம் வச்சு உள்ளெல்லாம் செக் பண்றாங்க. உள்ள பாத்தீங்கன்னா நிறைய இந்த மிருகங்கள்லாம் கொண்டு வச்சிருக்காங்க. அவங்க வந்து வேட்டையாடி வந்திருப்பாங்க போல இருக்கு. இந்த மிருகத்தெல்லாம் கொண்டு வேட்டையாடி இருப்பாங்க போல இருக்கு. அதனால பிடிச்சிருவாங்க. பிடிச்சி செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இங்க நம்ம ஜாக் என்ன பண்ணுவாருன்னா இங்க கூப்பிட்டு இருப்பாரு. சார் ஹலோ சார், இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் பாருங்க அப்படின்ற மாதிரி. அவர் வந்து சார் ஒரே நிமிஷம் இருங்க அப்படின்ற மாதிரி அந்த சைடு தான் பார்த்துட்டு இருப்பாரு. ஜாக் வந்து கூப்பிட்டு பார்ப்பாரு. பட் அவர் வந்து அங்க பார்த்துட்டு இருப்பாரு. சார் ஒரே நிமிஷம் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அங்க பார்த்துட்டு இருப்பாரு. ஆனா இதை நம்ம ஜாக் பார்த்தோன்னே இதுக்கு மேல பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பிடுவாரு. ஆனா ரொம்ப நேரம்லாம் ஆயிருக்காது, கொஞ்ச நேரம் தான் இருக்கும். இருந்தாலும் ஜாக் கிளம்பி அவர் பாட்டு போயிடுவாரு. ஸோ ரிஜிஸ்டரும் பண்ணல. ஆல்ரெடி வந்து இவங்க தனியா போறாங்க. இது இல்லாம வந்து நம்பரும் ரிஜிஸ்டர் பண்ணல. எதுக்கு மெயினா இவங்க ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த டைம் ஆனதுக்கு அப்புறம், இந்த ஒரு டைமிங் உள்ள 6 o'clock மேல ஓகே இந்த வண்டிலாம் போச்சு, இந்த வண்டிலாம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி செக் பண்ணுவாங்கல்ல, அதுக்காக தான் வந்து மோஸ்டா அது நோட்டே பண்ணுவாங்க, அந்த ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணுவாங்க, அந்த எழுதியே வைப்பாங்க. ஆனா அதையும் வந்து நம்ம ஜாக் மதிக்காத மாதிரி உள்ள போயிருவாரு. காட்டுக்குள்ள போயிருவாரு. அவர் பாட்டு உள்ள போய்கிட்டே இருப்பாரு. போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு மிருகம் கூட இருக்காது. ரொம்ப நேரம் உள்ள போய்கிட்டே இருப்பாரு. போற வழியில ஒரு சின்ன ஒரு விலங்கு கூட அவர் கண்ணுக்கு தெரியாது. அவர் பாட்டு போவாரு போய்கிட்டே இருப்பாரு. திடீர்னு பார்த்தா அங்க வந்து ஒரு சைன் போர்டு ஒன்று இருக்கும். அது என்ன போட்டிருக்கோம்னா, ஆஃப் ரோட் அட்வென்ச்சர் நோ என்ட்ரி அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம். இதை பார்த்த உடனே நம்ம பின்னாடி நான்சி எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, வேணாம் நம்ம ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம பின்னாடி இருக்கவங்க எல்லாம் சொல்லுவாங்க. ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ண வேணாம், ஆல்ரெடி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணாம வந்துட்டோம், இப்ப திருப்பி நம்ம உள்ள போயிட்டு இதுல போக கூடாதுன்னு போட்டிருக்கு, உள்ள போனோம்னா மாட்டிப்போம், ஸோ அதனால ரிஸ்க் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஜாக் என்ன சொல்லுவாருன்னா, இல்ல இதுக்குள்ள போனாதான் நம்ம வந்து காண்டாமிருகத்தை பார்க்க முடியும், என் ஒய்ஃப் ஆசைப்பட்டா, ஸோ அதுக்காக நான் கூட்டு போய் காட்டுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜாக் சொல்லுவாரு. சொல்லி யார் சொல்றதுன்னு கேட்காம அவர் பாட்டு உள்ள போயிருவாரு. உள்ள போய்கிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு மரத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆடு ஒண்ணு தொங்கிக்கிட்டு இருக்கும். ஆடோ மானோ அது வந்து தொங்கிட்டு இருக்கும். இதை நம்ம ஜாக்கோட ஃபேமிலியும் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம மார்க், அப்புறம் நான்சி, அப்புறம் ஜஸ்டின் 3 பேருமே வந்து அப்படி ஆச்சரியமா அதை பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாருமே ஆச்சரியமா தான் பார்ப்பாங்க. நம்ம ஜஸ்டின் என்ன சொல்லுவானா, இது எப்படி தொங்கிட்டு இருக்கு, மரம் ஏறி இருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இங்க இருக்க யாருக்குமே தெரியல, ஒரு மிருகம் தான் வந்து அடிச்சு போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி கூட யோசிக்கல. இருந்தா அப்ப கூட யோசிச்சிருந்தா கூட இது ரொம்ப கொஞ்சம் டேஞ்சர் போல இருக்கு அப்படின்னு போயிருப்பாங்க. பட் அதையும் யாருமே யோசிக்கல. அதையும் யாரும் யோசிக்காம சரி ஓகே நம்ம போலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜாக்கோட பையன் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னா அவங்க அப்பா கிட்ட கேட்பாரு, அப்பா நான் ஓட்டுட்டோமா காரு அப்படின்ற மாதிரி கேட்பாரு. இது நம்ம ஜாக் என்ன சொல்லுவோம், வேணாம் இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க், கால் நட மாட்டேன், இல்ல இருந்தாலும் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. உடனே நம்ம நம்ம லீனா நான்சிலாம் என்ன பண்ணுவாங்க, இல்ல கொடுங்க, இதுல என்ன இருக்கு, யாருமே இல்ல, கொஞ்ச நேரம் ஓட்டட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஜாக்குக்கும் வேற வழி இருக்கா, சரி
எல்லாரும் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க்குக்கு அந்த காரை கொடுத்துருவாரு. மார்க்கும் வந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணாரு. கொஞ்சம் தடுமாறுவாரு. இருந்தாலும் கொஞ்சம் ஓட்டிடுவாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஓட்டிட்டு போய்க்கிட்டே இருப்பாரு. ஓரளவுக்கு ஓட்டிடுவாரு. அப்படியே போய்க்கிட்டே இருப்பாரு. திடீர்னு பார்த்தா ஒரு சடன் பிரேக் போட்டுருவாரு. என்னடா அப்படின்னு எல்லாருமே பார்த்தா ஆப்போசிட்ல தாங்க ஒரு பெரிய காண்டாமிருகம் நின்னுகிட்டு இருக்கும். இதை பார்த்தோன்னே எல்லாருமே அப்படியே ஸ்டன் ஆயிருவாங்க. ஏன்னா அவங்க ஒய்ஃப் வேற பார்க்கணும்னு சொன்னாங்கல்ல. கார்ல இருந்து எழிஞ்சு போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு ஒரே ஷாக் ஆயிருவாங்க. அது காண்டாமிருகம் தான் அப்படின்ற மாதிரி. அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தா ஒரு குட்டி காண்டாமிருகம் அங்க நின்னுட்டு இருக்கும். இதை பார்த்தோன்னே ஓ செம்ம கியூட்டா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி நம்ம நான்சியும் லீனாவும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப ஜஸ்டின் திடீர்னு ஏஞ்சி என்ன சொல்லுவான்னா, கைஸ் எனக்கு என்னமோ தப்பா தோணுது. நம்ம இங்க இருந்து கிளம்புறது தான் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி நம்ம ஜஸ்டின் சொல்லுவாரு. நம்ம ஜாக்கும் சொல்லுவார், ஆமா எனக்கும் அப்படிதான் தோணுது. நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி மார்க் கிட்ட ஓகே நீ டக்குன்னு வண்டி எடு அப்படின்னு சொல்லுவாரு. மார்க்குக்கு ரிவர்ஸ் கியர் போறது இல்லை. அப்படியே பரபரப்பாயிருவாரு. திடீர்னு பார்த்தா அந்த முன்னாடி இருந்தால காண்டாம இருக்கும். என்ன நினைச்சதோ தெரியல. அங்கிருந்து ஸ்பீடா ஓடி வரும். பார்த்தோன்னே எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்த பக்கத்துல குட்டி இருக்குல்ல, அது ஏதோ பண்ண போறாங்க அப்படின்னு வந்து ஒரே முட்டு தான் முட்டுறோம். எல்லாருமே ரொம்ப பயந்துருவாங்க. அப்படி இப்படின்னு காரை ஒரு வழி காரை மேல கீழே தூக்கிட்டு இதெல்லாம் பண்ணோம். விட்டுட்டு பார்த்தா அது இருக்காது. விட்டுட்டு வந்து அது ஓடிடும். சரி ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தா ரைட் ஹேண்ட் சைடு அதை போய் சுத்திட்டு வந்து ஓடி வந்து பாத்தீங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து குத்தி அப்படியே அந்த காரை கவுத்துரும். இது மட்டும் இல்ல, ஜாக் வந்து அது இதோட கொம்பு வந்து காலில் குத்திரும். ஸோ அதனால வந்து ஜாக்குக்கும் வந்து அடிபடுறோம். காரையும் கவுத்துனோடனே இப்போ அந்த காண்டாமிருகம்லாம் வந்து ஓடிடும். சரி இந்த காரம் கவுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்தில் அந்த அம்மா காண்டாமிருகமும் இந்த குட்டி காண்டாமிருகமும் ஓடிடும். காரும் திருப்பி போட்டோன்னே இவங்களுக்குலாம் ஒன்றுமே புரியாது. ஜாக்கு காலில் அடிபட்டிருக்கும், நான்சி கையில் அடிபட்டிருக்கும், எல்லாருக்குமே சின்ன சின்ன அடிலாம் பட்டிருக்கும். இப்போ எல்லாருமே காரை விட்டு வெளியில வந்து எல்லாருமே சின்ன சின்ன அடிலாம் பட்டிருக்கும். எல்லாருமே காரை விட்டு வெளில வருவாங்க. என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. காரை தூக்கி பார்ப்பாங்க. என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் ஒண்ணுமே முடியாது. ஏன்னா அது வெயிட் வேற. ஸோ அது ஸ்டார்ட்டும் ஆகல வேற. எல்லாருமே ஜாக்கை போட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. பாருங்க எல்லாம் உங்களால தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஜாக் வந்து திட்டிகிட்டு இருப்பாங்க. சரி வேற வழி இல்லை, நம்ம வெயிட் பண்ணலாம், யாரா இந்த சைடு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு நம்ம மார்க்கும் ஜஸ்டினும் என்ன பண்ணுவாங்கன்னா, வெயிட் பண்ண வேணாம், நீங்க எல்லாரும் இங்க இருங்க, நாங்க போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜஸ்டினும் மார்க்கும் சொல்லுவாங்க. ஸோ இதை கேட்ட உடனே ஜாக்கும் ஒரு வழி இல்லை. ஏன்னா எப்போ வருவாங்க, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரி ஓகே போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி 2 பேரையும் அனுப்பிடுவாங்க. 2 பேரும் பார்க்க போவாங்க. தூரம் நடந்து போயிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் மலை மாதிரி இருக்கும். அதுல மேல ஏறி பார்த்த உடனே நம்ம மார்க் என்ன பண்ணுவாருன்னா, தூரத்துல பார்த்தா ஒரு ரேடியோ ரூம் மாதிரி ஒன்று தெரியும். இதை பார்த்த உடனே சரி ஓகே நான் பார்த்துட்டேன், வா போய் சொல்லலாம் அப்படின்னு கரெக்டா கிளம்பும் போது ஒரு சிறுத்தை வந்து ஜஸ்டினை அடிச்சு இழுத்துட்டு போயிடும். நம்ம மார்க் என்னென்னமோ ட்ரை பண்ணுவான், நான் ஒன்றும் பண்ண முடியாது. அது வரும் டக்குன்னு அதுக்கு ஜஸ்டினை வந்து அது கூட மார்க்கும் என்னென்னமோ பண்ணுவான், கல்லை தூக்கி எறிவான், கட்டையை தூக்கிலாம் எறிவான். இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியல. அது பாட்டு இழுத்துட்டு போயிடும். மார்க்குக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவனுக்கு வர ஒரே டென்ஷனா இருக்கு. ஏன்னா அவன் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டா இருந்துமே அவனால வந்து ஜஸ்டினை காப்பாற்ற முடியல. உடனே மார்க் என்ன பண்றான்னா குடுகுடுன்னு ஓடி போறான். அந்த வழியை வேற மறந்துடுவான். அந்த டென்ஷன், ஏன்னா காடு இல்ல, எந்த சைடு வந்தோம் எந்த சைடு போகணும்னு எதுவுமே அவனுக்கு ஐடியா இருக்காது. வழியை வேற மறந்துடுவான். இந்த சைடு பார்த்தா ஜாக் நான்சி இவங்கலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இது மாதிரி வந்து இல்ல வந்துருவாங்க, இவங்க போனவங்க என்ன ஆளை காணோம், இவங்கலாம் பேசிட்டு இருப்பாங்க. நம்ம மார்க் எப்படியோ வந்து கண்டுபிடிச்சு வந்துருவாரு. வந்து இது மாதிரி சொல்லுவாரு, இல்ல ஜஸ்டின் வந்து இறந்துட்டான், அவங்க ஒரு சிறுத்தை வந்து அதை வேற தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இதை கேட்டவொடனே எல்லாருமே ஷாக் ஆயிருவாங்க. நம்ம நான்சியோட பாய் ஃப்ரெண்ட் இல்லையா, அதனால நான்சி ரொம்பவே ஷாக் ஆயிருவாங்க. ஷாக் ஆயிட்டு காரை விட்டு வெளில ஓடி போயிருவாங்க. ஓடி போய் நான் ஜஸ்டினை கூட்டு வரேன் அப்படின்ட்டு போயிருவாங்க. எல்லாருமே நான்சின்னு கத்துவாங்க. இருந்தாலும் அவங்க ஓடிடுவாங்க. பொண்ணு நம்ம ஜாக் என்ன பண்ணுவாரு, நம்ம நான்சியை துரத்திட்டே போவாரு. நான்சி நில்லு போவாத, நான் சொல்றது கேளு அப்படின்னு சொல்லி அப்படின்னு போயிட்டு நான்சியை பிடிச்சிருவாரு. நான் சொல்றது கேளு அப்படின்னு சொல்லி நான்சியை பிடிச்சி நிப்பாட்டு மாதிரி சொல்லுவாரு. இது மாதிரி வந்து ஜஸ்டினை வந்து அவ்வளவுதான், ஒன்றும் பண்ண முடியாது, அவனை எதுவும் காப்பாற்ற முடியாது, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம ஜாக் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா நம்ம நான்சி வந்து டென்ஷன் ஆடுவாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம், நீங்க ரொம்ப செல்ஃபிஷ், நீங்க அப்பாவே கிடையாது, அதனால தான் நீங்க இப்படி பண்றீங்க. அது மாதிரி வந்து நம்ம நான்சி வந்து திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க வந்து ரொம்ப 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 செல்ஃபிஷ், நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கவும் மாட்டீங்க அப்படின்னு வாய்க்கு வந்தபடிலாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஜாக்கும் வந்து புரிஞ்சுப்பாரு. சரி ஓகே நான்சி புரிஞ்சுக்கோ நிச்சிரு அப்படின்ற மாதிரி நம்ம ஜாக் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. சரி இப்போ இவங்க 2 பேரும் சமாதானமாய் கார் கிட்ட போவாங்க. கார் கிட்ட போனா கழுது புலி அங்க இருக்கும். ஒரு 2-3 கழுது புலி அங்க வந்துடும். இதை பார்த்த உடனே நம்ம ஜாக்கும் நான்சியும் வந்து ஷாக் ஆயிருவாங்க. ஏன்னா காருக்குள்ள பாத்தீங்கன்னா மார்க்கும் நம்ம லீனாவும் இருக்காங்க. அதனாலே வந்து பயங்கர ஷாக் ஆயிருவாங்க. பட் எப்படியோ கட்டை கிட்ட வச்சு எப்படியோ அதை துரத்திடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இதுக்கு மேல நம்ம காருக்குள்ள இருந்தா சேஃப் கிடையாது, ஸோ நம்ம இருந்து போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க் வேற ஒரு ரேடியோ ரூம் ஒன்று பார்த்தாரு இல்லையா, ஸோ அங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. டிஸ்கஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ அப்படியே பார்த்தா ஒரு மரத்தை காட்டுறாங்க. அந்த மரத்து மேல பாத்தீங்கன்னா அந்த சிறுத்தை இருக்கு.
பக்கத்திலேயே பார்த்தா நம்ம ஜஸ்டின் இருக்காரு. ஒரு சீன்ல ஆட்ட தொங்க விட்டாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி நம்ம ஜஸ்டினை தொங்க விட்டுட்டு இருந்தாரு. நம்ம ஜஸ்டின் தொங்கிட்டு இருப்பாரு. ஆனா அவர் சாக மாட்டார், உயிரோட தான் இருப்பாரு. சிறுத்தை என்ன ஆகும்னா அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் குதிச்சு ஓடிடும். நம்ம ஜஸ்டினும் மரத்திலிருந்து கீழே விழுந்துருவாரு. பயங்கர அடிபட்டிருக்கும். அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கொம்பை வச்சு எழிஞ்சு நின்று அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி போய்கிட்டே இருப்பாரு. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது அந்த பாதையை வந்து அவர் கண்டுபிடிச்சிருவாரு. கண்டுபிடிச்சு போனா பார்த்தா கார் இருக்கும். இவருக்கு ஒரே ஹாப்பி ஆயிரும். கத்திட்டே போவாரு, கைஸ் நாங்க இங்க தான் இருக்கேன், கவலைப்படாதீங்க, உயிரோட தான் இருக்கு கைஸ் அப்படின்னு கத்திட்டே போவாரு. பார்த்தா காருக்குள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க தான் எல்லாரும் வந்து பாதை தேடி போயிட்டாங்கல்ல, அந்த ரேடியோ ரூம் தேடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இல்லையா. இதை பார்த்து ஜஸ்டின் வந்து ஒண்ணுமே புரியாது. ஜஸ்டின் என்ன பண்ணுவாரா, அவருக்கு ஆல்ரெடி உடம்புல அடிபட்டு அந்த காயெல்லாம் இருந்தனால அப்படியே காருக்குள்ளேயே ஒரு பெட்ஷீட்டை போட்டு படுத்துருவாரு. இப்போ நம்ம ஜாக்கோட ஒய்ஃப் அப்புறம் அவங்க 2 பசங்க 4 பேருமே வந்து அந்த ரேடியோ ஸ்டேஷனை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போற சமயத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த காண்டாமிருகம் ஒண்ணுக்கு வந்து ஃபர்ஸ்ட் முட்டம் பாத்தீங்களா வண்டியில, அதே காண்டாமிருகத்தை வேட்டையாடி இருப்பாங்க. அதோட கொம்பு, காண்டாமிருகத்தோட கொம்பு வந்து ரொம்ப காஸ்ட்லி அப்படின்றதுனால அது வந்து வேட்டையாடி இருப்பாங்க. இதை பார்த்து ஜாக்கோட ஃபேமிலியும் ரொம்பவே சேடாக ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஜாக் என்ன பண்ணுவார்னா, இந்த காண்டாமிருகத்துக்கு தேவைதான், நம்மளை இடிச்சதுல பாரு இப்போ யாரும் வேட்டையாடிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜாக் சொல்லுவார். இதுக்கு நம்ம நான்சி அவங்க ஒய்ஃப் அப்புறம் எல்லாருமே திட்டுவாங்க. என்ன பேசுறீங்க, பாவம் அது பாருங்க, அவங்க அந்த குட்டி காண்டாமிருகம் வேற பக்கத்துல இருக்கும், அந்த பெரிய காண்டாமிருகத்தோட கொம்பை தான் வெட்டி எடுத்துட்டு போயிருவாங்க. ஓகே, எல்லாரும் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம ஜஸ்டின் வந்து காருக்குள்ள இருந்தாரு பாத்தீங்களா. அப்ப பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கார் ஒன்று வரும். யாருன்னா அதே டூரிஸ்ட், அதே ரெசார்ட்ல தங்கின ஒரு டூரிஸ்ட் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஸோ பார்த்த உடனே யாரோ ஏதோ கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. பார்த்தா காருக்குள்ள நம்ம ஜஸ்டின் இருப்பாரு. உடனே அவர் பார்த்து தூக்கி எடுத்துட்டு நம்ம ரெசார்ட்டுக்கு அவர் கூட்டு போயிருவாரு. ஸோ ஜஸ்டின் இதுல இருந்து தப்பிச்சிருவாரு. இவங்க இடத்த தேடி போய்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஏரி ஒன்று வரும். இதை பார்த்தோன்னே எல்லாம் யாருக்குமே ஒன்றும் புரியாது. நீங்க ஏரி இருக்கிறத சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம மார்க் வந்து எல்லாரும் திட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனா மார்க் சொல்லுவாரு, நான் ஏரி பார்க்கவே இல்லை, நான் இப்பதான் பாக்குறேன், நம்ம தப்பா வந்துட்டோமான்னு தெரியல அப்படின்னு மார்க் சொல்லுவாரு. ஜஸ்டின் சொல்லுவாரு, வேற வழி கிடையாது, நம்ம இங்க இருந்து போய் தான் ஆகணும், ஸோ அதனால எல்லாம் தாண்டி போயிடலாம், இந்த ஏரியில இறங்கி போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம நான்சி வந்து சொல்லுவாங்க, என்ன விளாடுறீங்களா, இது வந்து ஆப்பிரிக்கன் ஃபாரஸ்ட், இதுக்குள்ள முதலைங்களாம் இருக்கும், உயிரே போயிடும், நம்ம இங்க தான் இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் குள்ள சின்ன சின்ன ஃபைட் ஒரு கான்வர்சேஷன்லாம் போய்கிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தா பின்னாடி இந்த சவுண்ட் கேட்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா கழுது புலி வந்து 2-3 கழுது புலி வந்து இவங்களை வந்து சுத்து போட்டுரும். ஸோ இவங்கலாம் வந்து ரொம்ப பயந்தே போயிடுவாங்க. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போது கரெக்டா அட்டாக் பண்ற டைம்ல ஒரு கன் சவுண்ட் ஒன்று கேட்கும். உடனே நம்ம ஜாக்கோட ஃபேமிலிலாம் கத்துவாங்க. அந்த சைடு பார்த்தா ஒரு 4-5 பேர் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஸ்டார்டிங்ல 2 ஸ்டேஞ்சர்ஸ் பார்ப்போம்ல, அந்த 2 ஸ்டேஞ்சர்ஸும் இது பார்த்தா ஒரு 4-5 பேர்லாம் இருப்பாங்க. உடனே ஜாக்கோட ஃபேமிலிக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிரும். அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் காட்டி ஓகே நம்ம காப்பாற்ற வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரு. இந்த குண்டு சவுண்டு கேட்ட உடனே அந்த கழுது புலிங்களை எல்லாம் ஓடிடும். உடனே அவங்க வந்து நம்ம ஜாக்கோட ஃபேமிலி வந்து பத்திரமா கூட்டிட்டு போவாங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்ம ஜஸ்டினை வந்து ஹோட்டல் கூட்டு போனாங்க. அங்க போய் கொஞ்சம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்த உடனே நம்ம ஜஸ்டின் சொல்லுவார், என்னோட மொத்தம் 5 பேர் போனோம், 4 பேர் இன்னும் அவங்க காட்டுக்குள்ள தான் இருக்காங்க, அவங்கள போய் நம்ம காப்பாற்றணும், அங்க இருக்க போலீஸ் இவங்க கிட்டலாம் வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இந்த சைடு பார்த்தா நம்ம அந்த 2 ஸ்டேஞ்சர்ஸ் அப்புறம் நம்ம ஜாக்கோட ஃபேமிலி எல்லாருமே ஒரு டென்ட் மாதிரி போட்டு எல்லாருக்கும் தண்ணி எல்லாம் கொடுத்து நம்ம ஜாக் என்ன பண்ணுவார், அந்த ஸ்டேஞ்சர் கிட்ட இருந்து கொஞ்சம் கால் பண்ணுங்க, எங்களை காப்பாத்தினதுக்கு நீங்க நன்றி, கொஞ்சம் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க, நாங்க சீக்கிரம் போனோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜாக் சொல்லுவாரு. ஏன்னா எங்களுக்கு கால் அடிபட்டிருக்கு, எங்க ஒய்ஃப் எல்லாம் கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்காங்க அப்படின்னு. அந்த ஸ்டேஞ்சரும் சரி ஓகே நான் கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி சிக்னல் கிடைக்கல அப்படின்னு சொல்லி போன் எடுத்துட்டு போவாரு. ஒரு பக்கத்துல இன்னொருத்தர் இருப்பாரு தெரியுமா, அவர் இங்க நின்றுட்டு இருப்பாரு. நம்ம நான்சி வந்து இப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அங்க அந்த காண்டாமிருகத்தோட கொம்பு, யானத்தோட தந்தம், இது மாதிரிலாம் அங்க நிறைய இருக்கும். இதை பார்த்த உடனே நான்சி ரொம்ப ஷாக் ஆயிருவாங்க. அப்பதான் உங்களுக்கு புரிய வருது இவங்க எல்லாம் வந்து ஒரு ஹண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் உங்களுக்கு புரியவே வருது. ஆனா நான்சி இதை பார்த்தது அந்த ஸ்டேஞ்சர் பக்கத்துல இருந்தாரு பாருங்க ஒரு ஆப்பிரிக்கன், அவர் வந்து இதை பார்த்துருவாரு. பார்த்துட்டு நான்சியை பார்த்து நீ இதை பார்த்துருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. உடனே அந்த ஸ்டேஞ்சர்ஸும் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ இவங்க பார்த்துட்டாங்க போல இருக்குது, போய் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஞ்சர்ஸும் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா நம்ம ஜாக் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இல்ல பயப்படாதீங்க, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் இங்க இருந்து தப்பிச்சா போதும், இங்க நான் பார்த்தது யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜாக் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா இங்க நம்ம நான்சி என்ன பண்ணுவோம், ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தப்பு, நீங்க இப்படி பண்றீங்க, இதெல்லாம் தப்பு, நான் கண்டிப்பா இப்படி சொல்லுவேன் அந்த மாதிரி சொன்ன உடனே 3 பேருமே கட்டி போட்டுருவாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து ஆல்ரெடி உடம்பு முடியாம இருக்கும். அந்த வில்ல என்ன சொல்றான்னா, உங்க எல்லாரையும் நான் கொன்னுருவேன், நீங்க எப்படி இருந்தாலும் வெளில போய் சொல்லதான் போறீங்க, அதனால உங்க எல்லாரையும் சுட்டு போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது நம்ம நான்சிலாம் வந்து நீ இந்த மாதிரி வேலை செய்து சும்மாவே இருக்கலாம், நீ வந்து இதெல்லாம் காண்டாமிருகத்தோட எண்ணிக்கைலாம் ரொம்ப கம்மியா இருக்கு, அதை பத்திலாம் உனக்கு என்ன அக்கறை இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லுவாரு. நம்ம ஆக்சுவலி வந்து வில்லன் ஆச்சு, சுயநலமா தான் யோசிப்பான், அதெல்லாம் அவன் காதலே வாங்க மாட்டான். இருந்தாலும் அவங்கள கொல்ல போறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பிசினஸ் டீல் பேச நம்ம வில்லன் போயிருவாரு. இங்கே பிசினஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, தந்தத்துக்குலாம் டீல் பேசிட்டு இருப்பாரு. இப்போ நம்ம ஜாக் என்ன பண்ணுவார்னா, இந்த 2 பசங்கிட்டையும் எமோஷனா சொல்லிட்டு இருப்பாரு. மார்க் தான் வந்து நம்ம ஜாக்கோட பையன்,
பையன். இவங்க வந்து ஸ்டெப் டாட்டர் இல்லையா நம்ம நான்சி. ஸோ அதனால வந்து எமோஷனா சொல்லிட்டு இருப்பாரு. இதுதான் நம்ம லாஸ்ட் மூமெண்ட். நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபாதரா இருந்ததே இல்ல. என்ன மன்னிச்சிருங்க. இதுக்கு மேல நம்ம பார்ப்போமா பார்க்க மாட்டோமா தெரியாது. அதனால நான் பண்ண தப்பெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் எப்பயுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஃபாதரா இருக்கணும்னு தான் ட்ரை பண்ணேன். இந்த மாதிரிலாம் எமோஷனா பேசிட்டு இருப்பாரு. அப்ப நான்சி கிட்ட சொல்லுவாரு, நீ என்னதான் என்னோட ஸ்டெப் டாட்டரா இருந்தாலும் நான் அப்படி பார்க்கல. நான் உன்னோட என்ன சொந்த பொண்ணா தான் பார்த்தேன். ஏன்னா அவங்க அம்மா அவ்வளோ லவ் பண்ண அந்த மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு இருப்பாரு. அவங்க எல்லாரையும் ரொம்ப லவ் பண்ணனால தான் நான் ரொம்ப சுயநலமா தெரிஞ்சனோ என்னவோ அந்த மாதிரி நம்ம ஜாக்லாம் பேசிக்கிட்டே இருப்பாரு. பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஜாக் வந்து அவர் பின்னாடி இருக்க கயிறை அவுத்துருவாரு. நம்ம மார்க்கோட கயிறையும் அவுத்துருவாரு, நான்சியோட கயிறையும் அவுத்துருவாரு. அவுத்துட்டு நம்ம ஜாக் என்ன சொல்லுவாருன்னா, நீங்க 2 பேரும் இங்கிருந்து ஓடிடுங்க. நான் அந்த சைடு போய் டிஸ்ட்ராக்ட் பண்றேன். நீங்க இங்க 2 பேரும் இங்கேயே இருங்க. நான் போய் டிஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த சைடு ஓடிடுறேன். எல்லாரும் என்னதான் துரத்துவாங்க. நீங்க அந்த டைம் கரெக்டா வந்து ஓடி போயிருங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜாக் வந்து 2 பேர்கிட்ட சொல்லுவாரு. ஆனா 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா வேற வழி இல்ல. அதனால நம்ம நான்சி அப்புறம் மார்க் அப்புறம் வந்து நம்ம லீனா இவங்க 3 பேருமே வந்து ஆறுல தப்பிச்சு போயிருவாங்க. நம்ம ஜாக் வந்து இங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாரு. ஸோ அதே மாதிரி நம்ம ஜாக் என்ன பண்றாருன்னா எழுஞ்சி இங்க வந்து ஓடுறாரு அவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக. இவங்க 2 பேர் வந்து இவங்க 2 பேர் கையும் கயிறு அவுந்துருக்கும். இருந்தாலும் வந்து அவங்க காட்டிக்க மாட்டாங்க கயிறு அவுக்காத மாதிரி. இருந்தாலும் பின்னாடி கயிறு கட்டின மாதிரியே இருக்கும். வில்ல வந்து பாப்பான் இவங்க 2 கயிறும் கட்டியிருக்குன்னு உடனே நம்ம ஜாக் பின்னாடி ஓடி போயிடுவாரு. உடனே நம்ம நான்சியும் மார்க்கும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அம்மாவை தூக்கிட்டு கார்ல வச்சு கார் ஸ்டார்ட்டே ஆகாது. என்னென்னமோ ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்டார்ட்டே ஆகாது. இங்கே நம்ம ஜாக் பின்னாடி அந்த வில்லன் போய்கிட்டே இருப்பான். ஜாக் கொஞ்ச தூரம் போயிட்டு ஜாக்கால முடியாது. ஏன்னா காலில் அடிபட்டிருக்கு. ஆல்ரெடி உடம்பு முடியல. ஒரு இடத்துல வந்து ஜாக் உட்காந்துருவாரு. உடனே நம்ம வில்லன் என்ன பண்ணுவான்னா கையில இருக்க கன் எடுத்து சுட்டுருவான். சாரி மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஜாக்கை சுட்டுருவான். ஜாக்கும் இறந்துருவாரு. இந்த டைம் வந்து கார் ஸ்டார்ட் ஆகல பாத்தீங்களா. இவங்க அப்படி இப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. ஒரு வழியா வந்து கார் ஸ்டார்ட் ஆயிரும். கார் ஸ்டார்ட் ஆன உடனே இதை வில்லன் வந்து சவுண்ட் கேட்டுரும். கார் ஸ்டார்ட் ஆன சவுண்டு. உடனே வில்லனும் வந்துருவான். பாத்துருவான் ஓ கார் போகுது அப்படின்ன உடனே வில்லன் அவங்க கேங்கோட கார்ல ஏறி உங்களை சேஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. சேஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஒரு கட்டத்துல நம்ம நான்சி தான் கார் ஓட்டிட்டே வருவா. நம்ம நான்சி என்ன பண்ணுவானா ஒரு திருப்புன உடனே இந்த வில்லன் கார் மேல பட்டு வில்லன் காரன் போய் ஒரு மரத்துல இடிச்சு வில்லன் கார் வந்து டேமேஜ் ஆயிரும். வில்லனுக்கும் அடிபட்டுரும். வில்லன் அப்படியே இறங்கி வருவான். கொஞ்சம் கொஞ்சமா அவனால முடியாது. இருந்தாலும் அப்படி தவுந்து வருவான். அதுக்குள்ள பார்த்தா சுத்தி ஒரு 3-4 கழுத புலி வந்துரும். நம்ம வில்லனை அப்படியே கடிச்சு சாப்பிட்டுரும். இப்ப கூட இருந்தானுங்க இல்லையா இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா இந்த நான்சி அவங்க கார் வந்து பெட்ரோல் இல்லாம நின்னுரும். கண்டுபிடிச்சு வந்துருவாங்க. வந்து கரெக்டா கிட்ட வர நேரத்துல நம்ம ஜஸ்டின் அப்புறம் ஆர்மி ஆபீசர் இந்த மிலிட்டரி ஆபீசர்ஸ் எல்லாம் வந்துருவாங்க. வந்து அங்க இருக்க கெட்டவங்க எல்லாரையும் சுட்டு கொன்னுருவாங்க. நம்ம ஜஸ்டின் உடனே வந்து நம்ம நான்சி அப்புறம் நம்ம லீனா அப்புறம் மார்க் 3 பேரையும் காப்பாத்திடுவாரு. அப்புறம் எல்லாரும் கேட்பாங்க நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா ஜஸ்டின்ற மாதிரி கேட்பாங்க. ஆமா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே காப்பாத்திடுவாங்க. அப்புறம் லாஸ்டா இங்க இருந்து கிளம்பும் போது நம்ம ஜாக்குக்கு வந்து அவங்க ஒரு நினைவு மாதிரி வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா 2-3 காண்டாமிருகம்லாம் இருக்கும். இவர் வந்து அதை காப்பாத்திருக்காரு. இதுக்காக வந்து அவர் கஷ்டப்பட்டிருக்காரு. கண்டுபிடிச்சு கொடுத்திருக்காரு. ஒரு தியாகி அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு போர்டு வச்சிருவாங்க. ஓகே டேக்கர்ஸ், இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். இதே மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம டைகர் மேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு எதுனா சொல்லணும் அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்த எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ பாய்.